தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுறதுன்னா அது எதை குறிக்கிறது என்று வாசித்து பாருங்க. அது குமாரனுடைய ராஜ்யத்தை, அதாவது கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை தான் குறிக்கிறது ஒழிய வேற ஒன்றை குறிக்கல. அது கொலோசியர் 1:13 இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்வது அது குமாரனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் தம்மாக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் என்ன பண்ணாரு? அவரு உண்டு பண்ணினவராய் காணப்படுறாரு. அப்ப அவர் நம்ம மத்தியிலே ராஜாவா இருப்பதற்கு அவர் செய்கிறதான காரியம் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி அவர் நம்ம மத்தியில என்ன பண்ண போறாரு? ராஜாவாக இருக்க போகிறார். அப்ப நம்ம செலுத்துகிறதான எல்லா மகிமையும் யாருக்கு தான் போய் சேருது? நம்மளை உண்டாக்கினதான பிதாவுக்கு தான் அது போய் சேருது. அப்ப எந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு அறிந்து கொள்ளாம பிதாவை ஒருபோதும் ஒரு மனுஷனும் அறிந்து கொள்ள போகிறது கிடையாது. வேறொருவரை பிதா என்று சொல்லி அவன் சொல்லி கொண்டிருப்பான். அடுத்தது பாருங்க, பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். அப்படி வாழ்க்கையை கட்டுவாங்க, சபையை கட்டுவாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவாங்க. அதுல இன்னொரு காரியத்தை சொல்றாரு, பாழாய் கிடந்ததான ஸ்தலங்களை கட்டுவார்கள். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பூர்வம் முதல் இடிக்கப்பட்டவர்களை நீ கட்டுவாய். திரும்ப வாசிக்கலாமா அந்த பகுதியை மட்டும்? 12வது வசனத்தில் இருக்கிறதான அந்த பகுதியை மாத்திர திரும்ப வாசிக்கலாமா? ஏசாயா, நானே வாசிக்கிறேன், நீங்க திரும்ப அங்க போக முடியலன்னா இந்த பகுதியை மட்டும் என்ன கட்டுவாங்க? பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். பாழாய் கிடந்ததான ஸ்தலங்களை கட்டுவார்கள். என்ன பாழாய் கிடந்ததான ஸ்தலங்களை கட்டுவார்கள்? தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்களின் மேல நீ கட்டுவாய். நான் உங்களுக்கு செய்தி சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னேன். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்தான துருபதேசங்கள் இன்னைக்கு நேற்றோ இந்த நூற்றாண்டிலே வந்தது அல்ல. எப்போ வந்தது அப்படின்னு சொன்னா, சபை தொடங்கப்பட்ட நாளிலிருந்தே, முதல் நூற்றாண்டுல இருந்து என்ன காணப்படுது அப்படின்னு சொன்னா, இயேசுவை குறித்ததான துருபதேசங்கள் அப்பையிலிருந்து என்ன பண்ணுச்சு? வர தொடங்கிருச்சு உலகத்துல. அப்ப இங்க சொல்ற ஒரு ஆண்டவர், பூர்வம் முதல் இடிக்கப்பட்டவைகளை நீ கட்டுவாய். அப்ப எதன் மேலதான் சபை கட்டப்படணும்? எதைதான் நீ கட்டுவ அப்படின்னு சொன்னா, எபேசியர் 2:20 வாசிங்க. எபேசியர் 2:20. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கு. மூலைக்கல்லாயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வெளிப்பட்டதான உபதேசங்களை அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? கொண்டு வந்தார்கள். அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தின் மேலதான் நம்ம கட்டணுமே ஒழிய, யாரோ சொல்லி கொடுத்தாங்க, ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு இதுதான் சத்தியம் என்கிறதன் மேல நான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது? கட்டப்படக்கூடவே கூடாது. ஏன் சொன்னா, இந்த வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. என்னன்னா, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரங்களின் மேல் கட்டப்பட்டவளா இருக்கீங்க. மூலைக்கல், அதுக்கு மூலைக்கல் கிறிஸ்து தான். அப்ப நம்முடைய அஸ்திபாரம் எது மேலதான் போடப்பட்டு இருக்கிறது? அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களின் மேல போடப்பட்டதாய் காணப்படுதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண இந்த நாள்ல? இல்ல ஆதியிலிருந்து நாங்க இந்த சபையில் தான், இந்த சபையினுடைய காரியத்தை தான் நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னால், அது அப்போஸ்தலருடைய அஸ்திபாரங்களின் மேலே போடப்படாததான ஒரு சபையா இருக்கும் என்று சொன்னால், நீ என்ன பண்ற? ஏதோ ஒரு தவறான இடத்துல நீ என்ன பண்ற? இருக்கிறாய் என்று சொல்லி அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? சரி, தலைமுறையாக இருக்கிறதான அஸ்திபாரம் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலரை வைத்து என்ன அஸ்திபாரத்தை போட்டாரோ அதுதான் என்ன அஸ்திபாரம்? பூர்வ அஸ்திபாரம், அல்லது தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரம் என்று சொல்லி அர்த்தம். அடுத்தது, வழியிலே நின்று. இந்த காரியத்தை பாருங்க, எரேமியர் 6:00 போயிடுங்க. எரேமியர் 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார். ஹல்லேலூயா. தியானிச்சு பாருங்க. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, வழியிலே நின்று அப்படின்னு சொன்னா, நீ ஓடிட்டு இருக்கிற பாரு, அந்த ஓட்டத்துல அப்படியே நின்று அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவனாய் காணப்படலாம், உன்னுடைய விசுவாசம் ஒண்ணு காணப்படலாம், உன்னுடைய டீச்சிங் ஒண்ணு காணப்படலாம். ஆண்டவர் சொல்றார், இந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே நின்று என்ன பண்ணு? கொஞ்சம் யோசிச்சு பாரு,
இது எது நல்ல வழியா, நான் ஓடிட்டு இருக்கிறது சரியான வழியா, பூர்வ பாதையில தான் என்னை நடத்தி கொண்டு வருகிறார்களா, அல்லது நடுவுல மாறின பாதையிலே நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு ஆண்டவர் கொஞ்சம் நிறுத்தி அதை யோசிக்க சொல்றாரு, பார்க்க சொல்றாரு. அது நல்ல வழியா பூர்வ வழியா இருந்தா நீ அதுல நட, இல்லைன்னா என்ன பண்ணு, அதுல இருந்து நீ மாற வேண்டும் என்று சொல்றாரு. ஆனா என்ன பண்றாங்களா, கேட்க யாராவது கேட்டாங்களா? நீங்க யோசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது இந்த பூர்வ பாதையை விட்டு மாறின இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், இஸ்ரவேல் ஜனங்க அநேகர் கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க. காரணம் என்ன தெரியுமா? சரியான பாதையில ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் நினைத்தபடியினாலே அவர்கள் கேட்க மாட்டேன்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படியே நின்னு கொஞ்சம் யோசித்து வா. என்ன பூர்வ பாதை அவங்களுக்கு? ஆபிரகாமுடைய பாதை தான் அவங்களுக்கு பூர்வ பாதை. ஈசாக்கு யாக்கோபுடைய பார்வை தான் பூர்வ பாதை. அவர்களுடைய தேவன்னா இவர்களுடைய தேவனா இருக்க வேண்டும். ஆனால் இவர்களோ பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவனை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. அவர்கள் மத்தியில அவர் பேசினாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் புது வழியில போயிட்டாங்க, புது உபதேசத்துக்குள்ள போயிட்டாங்க, புதுசா இது ரட்சித்திரம் என்று சொல்லி நினைக்கிறபடினால அவர் என்ன பண்ணாங்க, அந்த நாளில அநேகர் தள்ளினாங்க, சிலர் ஏற்றுக்கொண்டாங்க. உண்மைதான். அப்ப இந்த நாட்களில் விசேஷமா இந்த கடைசி நாட்கள்ல கிறிஸ்தவர்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம், நீ ஓடுற ஓட்டத்தை அப்படியே ரொம்ப ஸ்பீடா போனா ரொம்ப ஸ்பீடா போய் என்ன பண்ணுவ, விழுந்துருவ. அப்படிதானே? அக்கினியில விழுந்துருவ. அதனால கொஞ்சம் நிறுத்து, ஓட்டத்தை நிறுத்து, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓட்டத்தை நிறுத்தி பூர்வ பாதையில் தான் நீ ஓடிட்டு இருக்கியான்னு சொல்லி பார்க்க சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏன் நான் கேட்க மாட்டேன்னு சொல்றாங்களாம். அடுத்தது 18ஆம் அதிகாரம், அதே எரேமியா 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு போங்க. எரேமியா 18ஆம் அதிகாரம். என்னை மறந்து என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளில் இடரும்படி செய்கிறது. ஹல்லேலூயா. அந்த பூர்வ பாதைன்னு சொல்றதான அந்த ஒரே பாதை தான் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பேசுகிறதான நானே வழியும் சத்தியமும் பரலோக ராஜ்யத்துல கொண்டு போறதான ஒரே பாதை பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து ஆதியிலிருந்து ஆண்டவர் வச்சிருக்கிறது தான். ஆனா அந்த ரகசியத்தை புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தினார். அவ்வளவுதான். அப்படிதான் போல் சொல்றான். அந்த ரகசியம் ஆதி முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்தை கர்த்தர் அப்போஸ்தலராகிய எங்கள் மூலமா என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தி காண்பித்தார்னு சொல்றான். புதிய பாதையே அது கிடையாது. ஆதியிலிருந்து ஆண்டவர் மனுஷன் ரட்சிப்புக்கு என்று வைத்திருக்கிறதான ஒரு வழிதான். ஆதியிலிருந்து தேவன் ஒருவர் தான். ஆதியிலிருந்து பாத்தீங்கன்னா அவர் அப்படியே தான் காணப்படுறார். அவர் மாறல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெய்வத்தை மாத்திக்கிட்டானுங்க, வழியை மாத்திக்கிட்டானுங்க, உபதேசத்தை மாத்திக்கிட்டானுங்க. ஆண்டவர் சொல்றாரு அவர்கள் விக்கிரகத்துக்கு பின்பாக போய் கொண்டிருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுதுன்னா அந்த விக்கிரகமே பாத்தீங்கன்னா திரும்பவும் பழைய பாதைக்கு அவர்கள் வர முடியாதபடி அவர்கள் இடர செய்கிறதாய் காணப்படுது. ஏன்னா ஆண்டவர் சொல்ற என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள், செப்பனிடாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகள் ஆகிய அவர்களுடைய வழிகளிலிருந்து இடரும்படி செய்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஜாக்கிரதையா இருந்து வேத வார்த்தையின்படி ஆண்டவர் யார் என்று சொல்லி அறிந்து அவர் பக்கம் திரும்புறதுதான் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் முக்கியமாய் காணப்படுகிறது. அடுத்தது ஒரு காரியத்தை அதில் வாசிக்கிறோம். திறப்பானதை அடைக்கிறவன் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்று பெயர் பெறுவாய். திறப்பானதை அடைக்கிறவன். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், அது என்ன திறப்பானதை அஸ்திபாரத்திலிருந்து கட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்திபாரத்தின் மேல கட்டி இருப்பாங்க, சரியான அஸ்திபாரத்தின் மேல தான் கட்டி இருப்பாங்க. ஆனா அதுல அங்கங்க சில திறப்புகள் காணப்பட முடியும். புரியுதா? சிலர் அஸ்திபாரத்தின் மேலேயே கட்டி இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன பண்ணும், ஆதியிலிருந்து இருக்கிறதான தலைமுறையா இருக்கிற அஸ்திபாரத்தின் மேல கட்டணும். அப்படி காணப்பட்டனா இல்லைன்னா அஸ்திபாரத்தின் மேலதான் கட்டி இருக்க, ஆனா கட்டப்பட்டதுல அங்கங்க கொஞ்சம் திறப்பு இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன், அதை இந்த நாள்ல நீ அடைப்பாய். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அப்படி கட்டப்பட்டிருந்தது நம்முடைய வாழ்க்கைனா இந்த நாளில் என்ன பண்ணணும், அதெல்லாம் அடைக்கணும். அந்த பாதையெல்லாம் சரி செய்கிறவன் என்று சொல்லி பெயர் பெறுவாய். எப்ப ஆண்டவர் உன்னை நடத்தி அவருடைய ஆத்மாவை திருப்தி செய்யும் போது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். முக்கியமாய். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15. மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று
இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுது. இவைகளெல்லாம் சொல்லுகிற கர்த்தர் செய்ய. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது நான், ஏன்னா அது ஒரு செய்தியாய் போயிடும். அப்ப இது எதை காண்பிக்கிறது? திறப்பானதை அடைக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வழிகளை சபைப்படுத்துறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இவர் சொல்றாரு, எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு. என்ன நாமம் தரிக்கப்பட்டு இருக்குது? என்ன என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன அது? மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட சகல ஜாதிகளும். என்ன நாமம் தரிக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் நினைக்கிறீங்க? நமக்கு என்ன நாமம் தான் தரிக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்தவர்கள், அப்படிதானே? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிதான் நாமம் தரிக்கப்பட்டிருக்கே ஒழிய வேற ஏதாவது ஒரு நாமம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட இல்லை. அப்ப கிறிஸ்து, அதனால பாத்தீங்கன்னா என்ன பிரசங்கம் பண்ணாங்க? இந்த இயேசுதான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாங்க. அது ரொம்ப முக்கியமான பிரசங்கமா? ஆமா, இந்த கிறிஸ்து இயேசு தான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? பிரசங்கம் பண்ணாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான பிரசங்கங்களாய் காணப்படுது. அப்ப இந்த நாளில் எல்லாருக்கும் ஒரு நாமம் தான் தரிக்கப்பட்டிருக்கு. அது என்ன நாமம்னா கிறிஸ்தவன்றதான, அதான் தேவனுடைய பிள்ளைன்றதான காரியத்தை குறிக்குதே ஒழிய எவனுக்காவது பாத்தீங்கன்னா இவன் வந்து பிதாவை சேர்ந்தவன், யாராவது ஒரு கூட்டத்துக்கு ஒருத்தனுக்கு இவன் குமாரனை சேர்ந்தவன், இவன் வந்து ஆவிக்கு சேர்ந்தவன், ஒருவேளை சொல்லிக்கலாம் ஆவிக்குரிய சபா. அது எந்த ஆவிக்குரிய சபைன்னு தெரியாது, அது அடுத்த ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய. ஆவிக்குரிய சபை என்ன ஆவி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா கிறிஸ்துவ வந்து பாத்தீங்கன்னா தள்ளிடுறானுங்க, ஆனா ஆவிக்குரிய சபைனா அங்க என்ன ஆவி இருக்குன்னு தெரியாது. அப்ப இந்த நாளில் கவனிங்க, அவர் சொல்றாரு என் நாமம் தரிக்கப்பட்ட அப்படின்னு சொன்னா இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லியும் இந்த இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று சொல்லியும் ஏற்றுக்கொள்ளுகிறவன் பாத்தீங்கன்னா அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளை என்று சொல்லி அர்த்தம். தேவ பிள்ளைன்றது நாமம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் தான் தேவ பிள்ளைன்னு சொல்லுவான். கிறிஸ்தவர்கள் அல்லாத மற்றவர்களும் அவங்களுடைய தேவனுடைய பிள்ளைன்னு என்ன படிக்குவாங்க அவங்க? அப்ப தேவ பிள்ளைன்றது அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட சரம் கிடையாது. இந்த கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தை வைத்தவன் யார்? உண்மையான கிறிஸ்துவ மேல விசுவாசத்தை வைத்து குறித்து பேசுகிறார். அவர் என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்ப வந்து என்ன பண்ணுவாராம்? திரும்ப வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து. அது என்ன விழுந்து போன தாவீதின் கூடாரம் அப்படின்னு சொன்னா, ஒரு நிமிஷத்துல நான் சொல்லி முடிச்சிடுறேன். தாவீதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? நிலையான சிங்காசனத்தை ஏற்படுத்தி வைத்து இஸ்ரவேல் ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா வெவ்வேறு ராஜாக்கள் ஆண்டாலும் இந்த யூதாவில் பாத்தீங்கன்னா தாவீதினுடைய கோத்திரத்தில் இருக்கவன் என்ன பண்ணா? அரசாண்டு கொண்டே அவன் வந்தான். ஆனா ஒரு காலகட்டத்தில் இவர்கள் சிறையிருப்புக்கு போறதுக்கு முன்னாடி 2 பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சாபமான வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து கிடைச்சது. ஒன்னு யோயாக்கின், இன்னொருத்தன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எகோனியா. 2 பேருடைய சந்ததியில ஒருவனும் தாவீதினுடைய கோத்திரத்திலே உட்கார முடியாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? வாக்குத்தத்தம் பண்ணினா. இவனுடைய சந்ததியில வருகிற ஒருத்தன் என்ன பண்ணு? தாவீதினுடைய பிள்ளைங்க இவங்க, இப்படிதான் எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம். ஆனா இவர்கள் ராஜாவாய் காணப்பட்டார்கள். ஆனா இவருடைய பிள்ளை வந்து என்ன பண்ண? தாவீதினுடைய கோத்திரத்துல சிங்காசனம் உட்கார். அப்படின்னா என்னாச்சு? தாவீதினுடைய இது வந்து விழுந்துருச்சு, கட் ஆயிடுச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, விழுந்து போன தாவீதினுடைய அந்த கூடாரத்தை நான் வந்து மறுபடியும் சீர்படுத்தி அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து வந்து நான் தான் ராஜாவா என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல. அப்ப இவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாவீது வந்து பாத்தீங்கன்னா இவருடைய சொந்த தகப்பன் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதுல கோத்திரத்துல வந்ததான யோசேப்பு சொந்த தகப்பன் கிடையாது. கன்னியினுடைய வயிற்றுல தேவன் குமாரனாய் உற்பத்தியாகி நம்மளை போல மாம்சமும் ரத்தமும் உடையவராக ஒரு அடிமையை போல பிறந்து நமக்காக பாத்தீங்கன்னா அடிக்கப்பட்டு அவர் பாத்தீங்கன்னா நமக்காய் ஜீவனை தந்து திரும்ப எழுந்து, இந்த வசனம் சொல்லுகிறது தாவீதினுடைய அந்த கூடாரத்தை திரும்பவும் நான் சீர்படுத்தி. இப்ப என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள்னா இந்த இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறது மூலமாக அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஒரு நாள் அவர் இறங்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்காசனத்துல என்ன பண்ண போறாரு? உட்கார போகிறார் ராஜாதி ராஜாவாக. அப்ப அவர் இந்த இடத்துல சொல்றாரு, அவரு அந்த ஒரு சாபமான அந்த காரியங்களை எப்படி அவர் பாத்தீங்க அப்படின்னா மேற்கொள்ளுகிறார் என்று சொல்லி நீங்க வந்து பாப்பீங்க. அப்ப அந்த தாவீதினுடைய அந்த சந்ததியும் முடிந்த பாடு இல்ல. ஆனா அந்த சந்ததியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ராஜாவா திரும்ப என்ன பண்ண முடியும்? இந்த சாபங்களை மீறி வந்து உட்கார முடியும் என்கிறதை இந்த வசனம் என்ன பண்ணுது? பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் இவையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். வேற யாருமே இந்த காரியத்தை நம்ப முடியாது. ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாது? இந்த காரியத்தை செய்ய முடியாது. மனுஷன் வெறும் மனுஷனா இருந்தா அது சாபத்துக்குள்ள அந்த மனுஷன் என்ன பண்ணிருப்பான்?
தாவீதுடைய சந்ததியில சாபம் உள்ளவனாய் யோயாக்கீனுக்கும் எக்கோனியாவுக்கும் மகனாய் பிறந்து வந்ததான அந்த யோசேப்பு பார்த்தீங்கன்னா கோத்திர தலைவனாக, அதாவது ராஜாவாக என்ன பண்றாங்க, உட்கார. ராஜா தான், பிரின்ஸ் தான், ஆனால் உட்கார முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல உட்கார போகிறார்.